إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் மிக முக்கியமான ஒரு நூலை படித்து வருகின்றோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய அல் அகீதத்துல் வாசித்தியா என்ற அந்த நூல். அருமையான சகோதரர்களே, இந்த நூலில் நாம் சென்ற வகுப்பில் இறுதியாக எதை பற்றி படித்தோம் அப்படின்றது கொஞ்சம் யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் சொல்லலாமா? அதை பற்றி எதை பற்றி படித்தோம்? அதாவது இறுதி தீர்ப்பு நாளை பற்றிய அந்த நம்பிக்கை இல்லையா? இறுதி தீர்ப்பு நாள் பற்றிய அல் யௌமுல் ஆஹிர், இந்த நாளை பற்றிய நம்பிக்கை தொடர்பான விடயங்களை நாம் என்ன செய்தோம்? நாம் அதிலே சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். அந்த தொடரிலே என் அருமையான சகோதரர்களே, இன்றைய பாடத்திலே நாம் அதிலிருந்து தொடர்ந்து பார்க்க போகின்றோம். பக்கம் எடுத்தீங்கன்னு சொன்னால் 56வது பக்கம். இதை கவனிச்சிங்கன்னு சொன்னால் வஸ்ஸிராத், இது மூல நூலாசிரியருடைய வார்த்தைகள். வஸ்ஸிராத்து மன்சூபுன் அலா மத்னி ஜஹன்னம் வஹுவல் ஜிஸ்ருல்லதி பைனல் ஜன்னதி வன்னார் யமுருன் நாசு அலைஹி அலா கத்ரி அஅமாலிஹிம். வஸ்ஸிராத் என்ற அந்த பாலம், சிராத் என்பது மன்சூபுன் அலா மத்னி ஜஹன்னம், நரகத்துக்கு மேல் போடப்படும் ஒரு பாலம். அலா மத்னி ஜஹன்னம், நரகத்துக்கு மேல் போடப்படும் ஒரு பாலம். வஹுவ அல் ஜிஸ்ருல்லதி பைனல் ஜன்னதி வன்னார் வஹுவ அல் ஜிஸ்ருல்லதி பைனல் ஜன்னதி வன்னார். அப்படி என்றால் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் மத்தியில் உள்ள ஒரு பாலம். ஜிஸ்ருண்டா என்ன? பாலம். அது அந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் தான் சிராத் என்று சொல்வது. அதை தொடர்ந்து நீங்க அதில் பார்க்கலாம். இந்த இடத்துல நாங்கள் ஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதுல்லாவுடைய அந்த விரிவுரையும் சேர்த்து கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். அஸ்ஸிராத் என்று சொல்லும் போது வஹுவ ஜிஸ்ருன், அது என்ன? ஒரு பாலம். அப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் இதை என்ன செய்கிறாங்க? இதை நம்பிக்கை கொள்கிறார்கள். நாளை மறுமையில் சிராத் என்ற அந்த பாலம் நரகின் மேல் போடப்படும். அலா மத்தினி ஜஹன்னம்னா அலா வஹரிஹா, அதற்கு மேல் சொல்றது. அதாவது யூசிலு இலல் ஜன்னா, அது சொர்க்கத்துக்கு என்ன செய்யும்? அது சேர்க்கக்கூடியது. புரியுது அவங்க சொல்றது? ஐ பைனஹுமா ஃபில் ஈசால் வலைஸ ஃபில் இத்திசால். இது எல்லாம் விரிவுரையில் வரக்கூடிய வார்த்தைகள். ஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதுல்லாஹ் சொல்கிறார்கள். அதாவது எப்படி நாம் இதை புரிந்து கொள்ளக்கூடாது என்றால், அதாவது ஒரு தொங்கல்ல நரகம், வாழத்துடைய என்ன மறு தொங்கல்ல சொர்க்கம், அப்படி அல்ல. அப்படி இதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த பாலம் என்பது என்ன செய்யும் என்றால் நரகின் மேல் போடப்படும். அதில் அதை ஒருவர் கடந்து எங்க போவார்? சொர்க்கத்துக்கு போவார். இது எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா, அதனுடைய ஒரு தொங்கல்ல நரகம், மறு தொங்கல்ல சொர்க்கம், அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. புரியுது அவன் சொல்றது. பைனஹுமா ஃபில் ஈசானா அது சேர்க்கும், வலைஸ ஃபில் இத்திசால்னு சொல்கிறார். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இது அவருடைய விளக்கத்திலே அவர் என்ன செய்கிறாரு? இதை குறிப்பிடுகின்றார். இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் என்ன அவங்க நூல்களை தொகுத்து சுருக்கி தாராங்கன்னா ஹதீஸ்ல வரக்கூடிய செய்திகள் என்ன செய்யறாங்க? அவர்கள் சொல்கிறார்கள்.
அப்ப எனவே அந்த பாலத்துக்கு கீழ் என்ன இருக்கும் என்றால் நரகம் இருக்கும். எது இருக்கும்? நரகம் இருக்கும் என்பதுதான் இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வமின்ஹும் மை யமுர்ரு அலைஹி கல் பர்க். அதில் சிலர்கள் எப்படி பயணிப்பார்கள் என்றால் மின்னலை போன்று. பர்க்கண்டா மின்னல், பர்க்கண்டா என்ன? மின்னல். மின்னலை போன்று அதில் பயணிப்பவர்களும் இருப்பார்கள். எனவே இந்த உலகத்தில் எவர்கள் மார்க்கத்தில் மிக விரைந்து சென்றார்களோ, மார்க்க விடயங்கள்ல எவ்வளவு முந்தி சென்றார்களோ அந்த அளவுக்கு அந்த சிறப்பை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். வமின்ஹும் மை யமுர்ரு கர்ரீஹ். அப்படின்னு வேகமாக வீசக்கூடிய அந்த காற்றை போன்று பயணிக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். வமின்ஹும் மை யமுர்ரு கல் ஃபரஸில் ஜவாத். வமின்ஹும் மை யமுர்ரு கல் ஃபரஸில் ஜவாத். அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கல் ஃபரஸில் ஜவாத்னு சொன்னா வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு குதிரை, வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு குதிரையுடைய வேகத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள் என்பதையும் இங்க என்ன செய்யறாரு இமாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று வமின்ஹும் மை யமுர்ரு கரிகாபில் இபில். கரிகாபில் இபில்னா இந்த பயணத்துக்கு பயன்படுத்தப்படும் ஒட்டகங்கள் இருக்கின்றனவே, அந்த ஒட்டகங்களை போன்று பயணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். அதே போன்று வமின்ஹும் மை யஅது அதுவன், அதாவது வேகமாக ஓடி கடக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள், வேகமாக ஓடி கடக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். வமின்ஹும் மை யம்ஷி மஷ்யன், அதை நடந்து கடப்பவர்களும் இருப்பார்கள். வமின்ஹும் மை யஸ்ஹஃபு ஸஹ்ஃபன், அதே போன்று தவழ்ந்து கடப்பவர்களும் இருப்பார்கள், அதை தவழ்ந்து கடப்பவர்களும் இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று வமின்ஹும் மை யுஹ்தஃபு ஃபயுல்கா ஃபி ஜஹன்னம். அதுல பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கலாலிபன், சில கொக்கிகள். அதை ஹதீஸை படிச்சுன்னா அதை நமக்கு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அது எப்படிப்பட்டதுன்னு. எனவே அந்த கொக்கிகள் சிலரை பிடித்து அப்படியே நரகத்தில் தள்ளிவிடும், பிடித்தன செய்யும், அப்படி தூக்கி நரகில் போட்டுவிடும். அதில் அப்படி பயணக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? நரகில் விழக்கூடியவர்களும் அதிலே இருப்பார்கள். எனவே ஃபஇன்னல் ஜிஸ்ர அலைஹி கலாலிப். அப்ப அந்த சிராத் என்ற பாலத்தில் கொக்கிகள் இருக்கும். அதை பொறுத்தவரையில அது மனிதனுடைய செயல்களுக்கு ஏற்ப என்ன செய்யும்? அது பிடிக்கும், அது கவ்வும், அது பிடிக்கும். சிலர் காயப்படுவார்கள், சிலர் என்ன செய்வாங்க? அதனால காயப்பட்டு தப்பித்து செல்பவர்களும் இருப்பார்கள். புரியுதா சொல்றது? அப்ப எனவே சுப்ஹானல்லாஹ், ஃபமன் மர்ர அல சிராத், யார் அந்த சிராத்தை கடந்து விட்டார்களோ தஹலல் ஜன்னah, அவர்கள் இங்கு நுழைவார்கள், சுவர்க்கத்திலே நுழைவார்கள் என்பது இந்த மூல நூலுடைய வசனங்கள், மூல நூல்ல வரக்கூடிய செய்திகள். இதுக்கு நாங்க ஏதாவது ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்களுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போமாக இருந்தால், அவர் சொல்றார், அதாவது அந்த வேகமாக பயணிக்கக்கூடியவர்கள், மின்னலை போன்று பயணிக்கக்கூடியவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்ற அந்த துவாவையும் இங்கு என்ன செய்கிறார்? அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அவங்க விளக்கத்தில் சொல்றாங்க, யமுர்ரு அலைஹில் முஃமினூன ஃபகத் அல ஸஹீஹி மின் அக்வாலி அஹ்லி சுன்னா. இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது அஹ்லு சுன்னா உடைய கூற்றுக்கல்ல, அதாவது சரியான கூற்று என்னவென்றால், அந்த சிராத்தின் மீது கடந்து செல்பவர்கள் மூமின்கள் தான். யாருதான்? மூமின்கள் தான். ஃபல் அஹாதீஸு ஸாஹிரத்துன் ஃபி அன்னல் முரூர அல ஸிராத்தி முஹ்தஸ்ஸும் பில் முஃமினீன். இது மூமின்களுக்கு மாத்திரம் உரியதான். மூமின்கள் தான் அதை என்ன செய்வாங்க? சிராத்தை கடப்பார்கள். ஹதீஸ்ல அவர் ஹதீஸை கொண்டு வருகிறார். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, ஃபயமுர்ருல் முஃமினூன், மூமின்கள் அதை என்ன செய்வார்கள்? கடப்பார்கள். முத்தஃபகுன் அலைஹி வல்லஃபுது லிமுஸ்லிம். இந்த வாசகம் எதில் வரக்கூடியதான்? அந்த ஹதீஸ் மொத்தமாக புகாரி முஸ்லிம்ல வந்தாலும் இந்த வாசகம் முஸ்லிமுடைய வாசகம். எதில் வருது? முஸ்லிம்ல தான் வருகிறது. சிராத்தை மூமின்கள் என்ன செய்வார்கள்? கடப்பார்கள் என்ற அந்த வாசகம் என்பதையும் இங்க என்ன செய்யறாங்க? குறிப்பிடுகின்றார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அவங்க விளக்கத்தில் சொல்கிறார்கள், அப்ப அந்த பாலத்தின் மீது உள்ள கொக்கிகள் என்ன செய்யும்? பாவிகளான மூமின்களை பிடிக்கும். சில நேரம் நரகிலே அப்ப எனவே மூமின்களை பொறுத்தவரையில
இப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப மோமின்கள்ல பாவம் செய்தவர்கள் என்ன செய்யலாம்? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நரகிலும் என்ன செய்யலாம்? விழலாம். அந்த கொக்கிகள் கவ்வி அவர்களை நரகத்திலே தள்ளும். அதே போன்று சிலர்கள் காயப்பட்டவர்களாக என்ன செய்வார்கள்? அதை கடந்து செல்வார்கள் என்ற விடயங்களை நாம் இதிலே பார்த்தோம். எனவே நறுமை சகோதரர்களே, அவருடைய செயல்களுக்கு ஏற்ப என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள் என்பதை நாம் இப்போது நாம் கூறிய இந்த விஷயங்கள்ல, இந்த செய்திகள்ல பார்த்தோம். எனவே இந்த கலாலிப் என்பதை பொறுத்தவரையில் அவங்க விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அதனுடைய தலை வளைந்ததாக இருக்கும், அதற்கு பல கிளைகள் மாதிரி, இளைஞன் சொல்றது கொக்கிகள், இந்த என்ன சொல்றோம் நாங்க, இது இப்படி தலையாரிக்கும் தானே, அந்த அதனுடைய தலைப்பகுதியில என்ன செய்யும், பல கெக்கைகள் மாதிரி அதை பிடிக்கக்கூடிய அமைப்பிலே அது அமைந்திருக்கும் என்ற விளக்கத்தையும் அதிலே சொல்கிறார். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக முக்கியமான நம்பிக்கை, இப்ப சிராத்தை கடந்து விட்டால் ஃபைதா அபரு அலைஹி, இது மூல நூலுடைய ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமத்துல்லாஹுடைய நூலுடைய வாசகங்கள், அகீதத்துல் வாசித்தியாவுடைய வாசகங்கள். ஃபைதா அபரு அலைஹி, அந்த சிராத்தை அவர்கள் கடந்து விட்டால் புகிஃபு அலா கந்தரத்தின் பைனல் ஜன்னதி வன்னார், அவர்கள் அந்த சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் மத்தியில இன்னொரு இடத்துல நிறுத்தப்படுவாங்க. அதுக்கு பேர் கந்தரா. அதுக்கு பேர் என்ன? அதையும் ஒரு பாலமாகத்தான் சொல்வார்கள். ஒரு கந்தராவிலே என்ன செய்யப்படுவார்கள்? நிறுத்தப்படுவார்கள். கந்தராவிலே என்ன செய்யப்படுவார்கள்? நிறுத்தப்படுவார்கள். அதுவும் பாலம் தான் நான் சொல்றது, அந்த இடம். ஹதீஸ்ல இது சம்பந்தமான ஹதீஸ்களையும் நாங்கள் என்ன செய்யலாம்? ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கலாம். ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக புகாரி போன்ற கிரந்தங்களிலே என்ன செய்கிறது? இந்த ஹதீஸ்கள் இடம்பெறுகின்றன. எனவே அங்கு ஏன் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் அப்படி என்று சொன்னால், அங்கு என்ன செய்யப்படும் என்றால், சிலருக்கு மத்தியில் உள்ள கணக்குகள் தான் தீர்க்கப்படும். என்ன தீர்க்கப்படும் என்றால், சிலருக்கு மத்தியில் உள்ள கணக்குகள் தான் அங்கு தீர்க்கப்படும். இந்த உலகத்துல யாரும் மூலமாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த கணக்குகள் எல்லாம் அந்த இடத்தில் என்ன செய்யப்படும்? தீர்க்கப்பட்டு அதிலிருந்து அவர்கள் தூய்மையான பிறகு அதிலிருந்து அவங்க கணக்குகள் எல்லாம் தீர்த்து அவங்க தூய்மையான உடன் என்ன செய்யப்படுவார்கள் என்று சொன்னால், உதின லஹும் ஃபீ துஹூலில் ஜன்னா, அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சொர்க்கத்துல நுழையும் போது என்ன, யாரும் மீதும் அதிருப்தி கொண்டவர்களாக நுழைய மாட்டான். இவனுக்கு என்ன செஞ்சுட்டான், இப்படி ஒன்று செஞ்சுட்டானே, இதற்குரிய கணக்கு எடுக்க முடியாமல் போனிச்சு என்றெல்லாம் அங்க அந்த பிரச்சனைக்கு ஏன் எல்லாம் தீர்க்கப்பட்டு தூய்மையான பரிசுத்தமான உள்ளங்களோடு தான் என்ன செய்வார்கள்? அவங்க சொர்க்கத்துல நுழைவிக்கப்படுவார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியையும் இங்கு இமாம் அவர்கள் நிறைய பேருக்கு இந்த கந்தராவுடைய விஷயம் தெரியாது. சிராத் தெரியும், சிராத்துக்கு பிறகு கந்தரான் ஒன்று இருக்கிறது நிறைய பேருக்கு என்னது தெரியுது. இது என்ன ஆதாரபூர்வமான ஹதீஸ். சரி, அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்க, பாபல் ஜன்னா, சுவர்க்கத்துடைய கதவை முதலில் திறக்குமாறு யார் கேட்பாங்க? சுவர்க்கத்துடைய கதவை முதலில் திறக்குமாறு யார் அங்கு கேட்பார்கள் என்றால், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? அவங்க கேட்பாங்க. அப்ப அந்த சொர்க்கத்துடைய காவலர் என்ன செய்வாரு? கேட்பார், நீங்க யாரு, உங்களோட பேர் என்ன என்று கேட்ட பிறகு நபி அவர்கள் தனது பெயரை சொல்லுவாங்க, உங்களுக்குத்தான் இந்த கதவு முதலில் திறக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை எனக்கு ரப்பிடமிருந்து வந்திருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அந்த அடிப்படையில என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருக்காக என்ன செய்யப்படும்? கதவு திறக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அதுல தொடர்ந்து நீங்க பார்க்கலாம், அதுல தொடர்ந்து வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, وَأَوَّلُ مَنْ يَدْخُلُ الْجَنَّةَ مِنَ الْأُمَمِ وَأَوَّلُ مَنْ يَدْخُلُ الْجَنَّةَ مِنَ الْأُمَمِ أُمَّتُهُ صلى الله عليه وسلم. அப்ப உம்மத்துக்கல்ல எந்த உம்மத் முதல் சொர்க்கத்தில் நுழையும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் தான் என்ன செய்யும்? முதலில் சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையும். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் என்று பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்க. இந்த உம்மத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி இருக்கிறானே, எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. அப்ப இந்த சிறப்புகளை நாங்க எப்பயாவது உணர்ந்திக்கிறோமா? நினைச்சு பாருங்க, இந்த சிறப்புகளை எல்லாம் நாங்க எப்பயாவது சிந்தித்து இருக்கிறோமா?
இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறதே, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் அவர்கள் அழுதார்கள்? அவங்க எதை பார்க்கிறாங்க? அதாவது நபி அவர்கள் தனது உம்மத்தோடு சொர்க்கத்தில் நுழைவது அவருடைய உம்மத்தோடு நுழைவதை விட என்னது சிறப்புக்குரியது என்பதை எண்ணி. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அப்ப இவ்வளவு இந்த சிறப்புகள் நாங்க எப்பயாவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் நம்மை இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் ஆக்கி இறுதி உம்மத்தில் ஆக்கி அல்லாஹ் எமக்கு இப்படியான சிறப்புகளை நாளை மறுமையில் தருகிறானே, இந்த சிறப்புகள் நாம் எப்பயாவது சிந்தித்து இருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். நறுமையா வெறுமனே நாங்க உலகம் 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 என்று உலகத்தையே நாங்கள் என்ன செய்கிறோம்? சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்துக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சிறப்புகள் இவைகளை பற்றி எப்போதாவது நாம் உட்கார்ந்து இவைகளை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? சுப்ஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய சிறப்பை இந்த உம்மத்துக்கு ஆக்கியிருக்கிறான். அடுத்து சொல்றாரு, வலஹு ஃபில் கியாமத்தி ஸலாசு ஷஃபாஆத். என்ன அர்த்தம்? வலஹு ஃபில் கியாமத்தி ஸலாசு ஷஃபாஆத். என்ன அர்த்தம்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நாளை மறுமையில் 3 ஷஃபாஅத்துகள் உண்டு. எத்தனை ஷஃபாஅத்துகள்? 3 ஷஃபாஅத்துகள் உண்டு என்று ஷைኹல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க? இதிலே குறிப்பிடுகின்றார்கள். சரி, என் அருமையான சகோதரர்களே, இந்த வாசகங்களுக்கு பிறகு சொல்றார், அம்ம ஷஃபாஅத்துல் ஊலா, முதலாவது ஷஃபாஅத், ஃபயஷ்ஃபஉ லி அஹ்லில் மௌகிஃப் ஹத்தா யுக்தா பைனஹும் பஅத அன் யதராஜஅல் அன்பியா. ரசூலுல்லாஹ் ஃபயஷ்ஃபஉ லி அஹ்லில் மௌகிஃப் என்ன? அந்த மஹ்ஷர் பெருவெளியில் உள்ள மக்களுக்காக நபி அவர்கள் என்ன செய்வாங்க? ஷஃபாஅத் செய்வார்கள். எதற்காக? விசாரணை. ஹத்தா யுக்தா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் தீர்ப்பளிக்க கூடிய அந்த விசாரணைக்காக. பஅத அன் யதராஜஅல் அன்பியா என்ன? மக்கள் எல்லாம் நபிமார்களிடம் எல்லாம் போய் வருவாங்களா இல்லையா? அதுல பாருங்க கொடுக்கிறார், ஆதம் வ நூஹ் வ இப்ராஹிம் வ மூசா வ ஈசா இப்னு மர்யம அலைஹிம் மினல்லாஹி ஸலாம் என்று எத்தனை நபிமார்கள்? 5 நபிமார்கள். 5 நபிமார்களிடம் மக்கள் எல்லாம் செல்வார்கள். மக்கள் எல்லாம் செல்வார்கள். எதற்காக? விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்பதற்கு தான். விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்கள் என்பதற்கு தான். ஏன்னா அந்த நாள் சுப்ஹானல்லாஹ், நாங்க என்ன செய்யலாம், எங்களோட கற்பனைக்கே கொண்டு வர முடியாத சூரியன் ஒரு மைலுடைய தொலைவுக்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கும். அப்ப அதுல நாங்க இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன? அதாவது இப்ப நாங்க இந்த உலகத்துல வாழும் போது சூரியன் இருக்கக்கூடிய தொலைவை விட கொஞ்சம் நெருங்கி வரும்போது நாங்க என்ன செஞ்சிடுவோம்? எல்லாம் கருகி போயிடுவோமா இல்லையா? அப்ப அங்க ஒரு மைலுடைய தொலைவுக்கு கொண்டு வரனா அந்த அளவு உடல் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அந்த இதுவும் அங்க இருக்குது. புரியுதா சொல்றது? அதுவும் அங்க இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான சகோதரர்களே, அப்படியான நாள், இந்த உலகத்துடைய 50,000 வருடங்கள் தான் அங்கு ஒரு நாள். சுப்ஹானல்லாஹ். எனவே அப்ப மக்கள் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அப்ப இந்த ஷஃபாஅத்துக்கு அல்லாஹுடைய தூதரிடம் வருவார்கள். அல்லாஹுடைய தூதர் இதற்குரியவன் நான் தான் என்று என்ன செய்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகு அந்த ஷஃபாஅத்தை செய்வார்கள். இந்த ஷஃபாஅத் யாருக்குரியது? மட்டும்தான் நபி அவங்களுக்கு மாத்திரம். இதுக்கு பேர் சொல்லுவாங்க அஷ்ஷஃபாஅத்துல் உதுமான்ற பேரும் இருக்கிறது. அஷ்ஷஃபாஅத்துல் உதுமா, மகத்தான ஷஃபாஅத். அதே மாதிரி நாங்க எதை சொல்லுவோம்? மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன? வபஅஸ்ஹு மகாமன் மஹமூதல்லதி வஅத்த. அப்படிதானே? நீ வாக்களித்த புகழுக்குரிய இடத்தில் அவரை எழுப்புவாயாக என்று நாங்க ஓதுறோமே. அந்த அதற்குரிய கூலி என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் கிடைக்கும் இல்லையா? அதை ஓதுவது, அந்த துஆ ஓதுவது, அதானுக்கு பிறகுள்ள துஆ. அப்ப அந்த புகழுக்குரிய இடம் என்பது இந்த ஷஃபாஅத்தை தான் குறிக்கும். எதை? இந்த ஷஃபாஅத்துல் உதுமாவை குறிக்கக்கூடியது. சரியா? அடுத்தது அம்மா அஷ்ஷஃபாஅத்து அஸ்ஸானியா, இரண்டாவது ஒரு ஷஃபாஅத் இருக்கிறது. அதுவும் நபிக்குரியது மாத்திரம். அது என்ன? ஃபயஷ்ஃபஉ ஃபீ அஹ்லில் ஜன்னதி அன் யதுகுலுல் ஜன்னah. சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்தில் நுழைவதற்காக செய்யக்கூடிய ஷஃபாஅத் இருக்கிறதே. எந்த ஷஃபாஅத்? இப்ப அதாவது சுவர்க்கத்துல
சிராத்தை கடந்துடுவாங்க, கந்தராவையும் கடந்துடுவாங்க. அதுக்கு பிறகு சுவர்க்கத்தில் நுழைய வேண்டுமா இல்லையா? அதுக்கு ஒரு ஷஃபாத் இருக்கிறது, அதுக்கு ஒரு என்ன இருக்குது, ஷஃபாத் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் தான் என்ன செய்வாங்க, சுவர்க்கத்துடைய கதவை திறக்குமாறு அந்த காவலரிடம் சொல்லுவாங்க. அதற்கு பிறகுதான் கதவு திறக்கப்படும். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த நபிமாரெல்லாம் போவாங்க மக்கள். எதற்காக? சுவர்க்கத்துடைய கதவை திறக்க சொல்லி செல்வார்கள். அந்த இடத்திலும் அந்த ஷஃபாத்துக்குரியவர் யாருதான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஏன்னா உங்களுக்கு தான் இந்த கதவு முதலில் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனக்கு வழங்கப்பட்ட கட்டளை என்று அந்த மலக்கு சொல்வார். சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஷஃபாஅத்தும் நபிக்குரியது. மூல நூலாசிரியர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், வஹாதானி ஷஃபாஅதானி ஹாஸதானி லஹு. என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த இரண்டு ஷஃபாத்துகளும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரியது மட்டுமே, அவங்களுக்கு உரிய ஷஃபாத் மாதிரி. இதில் வேற யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க. இந்த ஷஃபாத் நபி அவர்கள் செய்தால்தான் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, வஅம்மா அஷ்ஷஃபாஅத்து ஸாலிஸா, மூன்றாவது ஒரு ஷஃபாத் இருக்கிறது. ஃபயஷ்ஃபஉ ஃபீ மன் இஸ்தஹக்கன் நார், நரகத்துக்கு தகுதியானவர்கள் குரிய ஷஃபாத், நரகத்திலிருந்து அவங்க விடுவிக்கப்படுவதற்காக செய்யப்படுகின்ற ஷஃபாத். வஹாதிஹி ஷஃபாஅ லஹு வலிசாயிரின் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வகைரிஹிம். என்ன சொல்றாங்க? இந்த ஷஃபாத் நபிக்குரியது, ஏனைய நபிமார்களுக்குரியது, உண்மையாளர்களுக்குரியது, ஏனைய மூமின்கள் அனைவர்களுக்கும் இந்த ஷஃபாத் செய்யலாம். புரியுதா அவங்க சொல்றது? அப்ப எனவே ஃபயஷ்ஃபஉ ஃபீ மன் இஸ்தஹக்கன் நார அல்லா யதுகுலுஹா. நல்ல கவனிங்க. அப்படி என்ன? ஃபயஷ்ஃபஉ ஃபீ மன் இஸ்தஹக்கன் நார அல்லா யதுகுலஹா. என்ன அர்த்தம்? நரகத்துக்கு தகுதியானவர்கள், அவங்களோட பாவங்களின் காரணத்தால் நரகத்துக்கு தகுதியானவர்கள் அதில் நுழையாமல் இருப்பதற்கு செய்கின்ற ஷஃபாத். புரிஞ்சுல அவன் சொல்றது? அதாவது நரகத்துக்கு தகுதியானவர்கள் நரகில் நுழையாமல் இருப்பதற்கு செய்கின்ற ஷஃபாத். இதெல்லாம் யாருடைய விஷயத்துல? மூமின்கள் விஷயத்துல. அடுத்த வயஸ்ஃபஉ ஃபீ மன் தஹலஹா அன் யஹ்ருஜ மின்ஹா. அடுத்து என்ன? நரகில் நுழைந்தவர்கள், அவங்க நரகில் நுழைவிக்கப்பட்டு விட்டாங்க, நரகிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவதற்காக செய்கின்ற ஷஃபாத். சரியா? இந்த இடத்துல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இது யாருடைய கூற்று? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ்வுடைய கூற்று. இதுல விரிவுரையில பாத்தீங்கன்னு சொன்னா, இதனுடைய விரிவுரையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விளக்கத்தை சொல்றார். என்ன விளக்கத்தை சொல்றாருன்னு சொன்னால், அதாவது இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் இருக்கிறாங்களே, இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க யாரு? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா மாணவர். சரியா? அவர் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை என்ன சொல்றாருண்டா, அவர் சொல்கிறார், அதாவது நரகில் நுழைந்தவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவதற்குரிய ஷஃபாஅத்து தான் இது. எந்த ஷஃபாஅத்? நரகத்துக்குரியவர்கள் நரகில் நுழையாமல் இருப்பதற்கு செய்கின்ற ஷஃபாஅத் என்பது அப்படியான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை, அப்படியான நேரடியான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு கருத்தை, ஒரு நிலைப்பாட்டை ஆசிரியருக்கு மாற்றமாக யார் கொண்டிருக்கிறாங்க? மாணவர் இமாம் இப்னு கைம் கொண்டிருக்கிறாங்க. அதை இந்த இதனுடைய விரிவுரையுடைய ஆசிரியர் யாரு? ஸாலிஹ் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹ் அவர்கள் அதை பலமானதாகவும் காண்றார். வேறுபாடு புரிஞ்சுட்டா? வேறுபாடு புரிஞ்சுட்டா அவங்க சொல்றது? சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதுல அப்ப பலமான கருத்தாக உள்ளது என்ன சொல்லுங்க? நரகில் நுழைவிக்கப்பட்டு விட்டார்கள், அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவதற்காக என்ன செய்கின்ற ஷஃபாத் என்பது இதுல பலமானது. ஆனா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. நாங்க சொன்ன ரெண்டும் அதுல இருக்கு, அந்த மூல நூல்ல இருக்கு. சரியா? சரி. அடுத்தது வாங்க சொல்றாரு, வயுஹ்ரிஜுல்லாஹு தஆலா மினன் நாரி அக்வாமன் பிகைரி ஷஃபாஅ. அல்லாஹு தஆலா நரகிலிருந்து ஒரு கூட்டத்தாரை வெளியாக்குவான் ஷஃபாஅத் இன்றி, யாருடைய பரிந்துரையும் இன்றி, யாருடைய பரிந்துரையும் இல்லாமல். எப்படி? பல் பிஃபض்லி ரஹ்மதிஹி. சுப்ஹானல்லாஹ். எப்படி? அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் அந்த ரஹ்மத்தால், அவனது தனிப்பெரும் கிருபையால் அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்தை விட்டு வெளியேற்றுவான்.
சுப்ஹானல்லாஹ். வயபகா ஃபில் ஜன்னதி ஃபض்லுன் அம்மன் தகலஹா மின் அஹ்லி துன்யா ஃபயுன்ஷிஉல்லாஹு லஹா அக்வாமன் ஃபயுத்கிலுஹுல் ஜன்னah. சரியா? சொர்க்கத்துல இடமில்லா போயிடுமோன்னு ஒரு பயம் சொன்னாங்க இருக்கலாமே, அப்படித்தானே? சொர்க்கத்துல சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்துக்குரியவர்கள் எல்லாம் நுழைவிக்கப்பட்ட பிறகும் அங்கு இடம் இருக்கும். அங்க என்ன செய்யும்? அங்கு இடம் இருக்கும். அல்லாஹ் என்ன செய்வான்? அதற்கென்று அந்த இடங்கள் இருப்பதற்கு ஒரு அல்லாஹ் கூட்டங்களை படைப்பான். அல்லாஹ் படைத்து அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவிக்க செய்வான் என்றும் சொல்றார். இதெல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடியவை. ஃபயுத்கிலுஹுல் ஜன்னah. என்ன செய்வான்? அல்லாஹ் அவர்களை சுவர்க்கத்தில் நுழைவிப்பான். என் அருமையான சகோதரர்களே, அதையும் இங்கு சொல்றார். இப்ப நரகம் இதுக்கு மாற்றமாக, அது இமாம் குறிப்பிடல, நாங்க படிச்சிருக்கிறோம். நரகம் என்ன செய்யும்? நரகம் போதாதுன்னு சொல்லக்கொள்ள அல்லாஹ் என்ன செய்வான்? தனது பாதத்தை அதில் வைப்பான் என்ற செய்தியை நாங்க படித்திருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இதை சொல்லிட்டு நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், வஅஸ்னாஃபு மா ததضمنه الدار الآخرة من الحساب والثواب والعقاب والجنة والنار. இப்ப மறுமையுடைய நம்பிக்கை என்ற இந்த விடயம் எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது சொல்லுங்க. ஹிசாப்னா என்ன? விசாரணை. சவாப்னா என்ன? கூலி. இகாப்னா என்ன? தண்டனை. வல் ஜன்னத்து வன்னார் என்ன? சொர்க்கம் நரகம். அப்ப இது போன்ற விடயங்களை எல்லாம் என்ன செய்து உள்ளடக்கியதான் மறுமையுடைய நம்பிக்கை. அப்ப இதை நீங்க இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்க அல் குர்ஆன் அருளப்பட்ட வானிலிருந்து அருளப்பட்ட அந்த வேதங்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நபிமாவுடைய வார்த்தைகள், கூற்றுக்கள், இவைகள் ஊடாக நீங்க இன்னும் என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். சரியா? எனவே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஈமானுடைய அந்த அடிப்படைகளை இவ்வளவு அழகாக இந்த நூல் என்ன செய்யறாரு? நமக்கு இதுல அழகான முறையில விளக்குகிறார். எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப நாங்க இந்த படித்த இந்த பகுதியை கொஞ்சம் மீட்டிக்கொள்வோமா? சரியா? கொஞ்சம் என்ன செய்வோம்? மீட்டிக்கொள்வோம். சரியா? மீட்டிக்கொள்வோம்னு சொன்னா, இப்ப நாங்க மறுமை சம்பந்தப்பட்ட நம்பிக்கையில இன்றைய பாடத்தில் நான் படித்த முதல் விஷயம் என்ன? ஸிராத். அப்படித்தானே? ஸிராத் என்னும் இப்ப நான் சில விளக்கங்கள் நானாக சொல்வேன், நூல்ல இல்லாத விஷயங்களும். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல ஒரு வசனம் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா. அப்படித்தானே? உங்களை யாராக இருந்தாலும் அந்த நரகத்துக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? ஸிராத்தை கடந்துதான் ஆக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஸிராத் என்றால் எப்படி நாங்க புரிந்து கொள்ள வேண்டும்? நரகின் மேல் போடப்படும் பாலம். நரகின் மேல் தான் அது முழுக்க என்னதான்? நரகின் மேல் போடப்படும் பாலம். புரியுதா? சரி, அதை கடக்கக்கூடிய அந்த முறையை ரசூலுல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அவருடைய நன்மைகள் செயல்களுக்கு ஏற்ப. வேற ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம், நபிமார்கள் அந்த இடத்துல நபிமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை 2 தான். அந்த ஸிராத் என்ற அந்த பாலம், அதை மக்கள் கடக்கின்ற போது நபிமார்கள், ஒவ்வொரு நபியும் தனது உம்மத்துக்கு பொறுப்பாளரா இல்லையா? அந்த நபிமார்கள் என்ன சொல்வார்களாம்? அல்லாஹும்ம சல்லிம். ஹதீஸ்கள் எப்படி வருது? அல்லாஹும்ம சல்லிம் என்ன? யா அல்லாஹ் இவர்களை பாதுகாத்து விடு, பாதுகாப்பாக இதை இவர்கள் கடக்க செய்வாயாக என்ற இந்த வார்த்தைகள் தான் சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஹதீஸ்ல படிக்கிறோம், அல்லாஹும்ம சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம் என்று சொல்வார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த உலகத்தில் எவர்கள் மார்க்க விஷயங்கள்ல விரைந்து செயல்பட்டார்களோ அதற்கேற்ப அந்த வேகம் அங்கு இருக்கும். அந்த வேகத்துல கடப்பாங்க. அவங்க சில நேரம் பாவிகளாக இருந்தால் மிக சிரமப்படுவாங்க. அதை கடப்பதில் என்ன செய்வாங்க? மிக சிரமப்படுவார்கள். காயங்களோடு கூட என்ன செய்யலாம்? கடந்து தப்பிக்க வேண்டிய நிலையெல்லாம் அங்கு உருவாகும் என்பதை நாம் ஹதீஸ்கள்ல படிக்கிறோம். அதுதான் இங்க இமாம் அவர்கள் இதுல குறிப்பிட்டார்கள். புரியுது சொல்றது? சரி, அதே போன்று ஸிராத்தை கடந்து விட்டால் அடுத்து என்ன? கந்தரா. சரி, கந்தரா ஏன்? கந்தரா எதற்கு? அவர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகள். பெரிய பெரிய பிரச்சனை அங்க நேரத்தில் முடிஞ்சிருக்கும். சில நரகத்துக்கு போய் வந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இது சாதாரண பிரச்சனை அவர்களுக்குள்ள என்ன செய்யப்படும்? அதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணி உள்ளத்தை என்ன செய்வாங்க? எல்லாம் பரிசுத்தம் அடையும். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணானே, அதுக்கு கணக்கு முடிக்கலன்றெல்லாம் வந்துடக்கூடாது. எல்லாம் என்ன செய்யப்படும்? எல்லாம் கிளியர். எல்லாம் அவங்களோட உள்ளங்கள் தூய்மையாக பரிசுத்தமாக என்ன செய்வார்கள்? அவர்கள் சுவர்க்கத்தில் என்ன செய்வார்கள்? நுழைவார்கள் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்?
இந்த இந்த இடத்துல புரிந்து இதை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு நுழைவாங்க. சரி, அடுத்து இதுல நாங்க படிச்ச விஷயம் என்ன? சொர்க்கத்துல நுழைவதை பொறுத்த வரையில அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் அங்கு இருக்கிறது. அவங்கதான் அவர்கள் அங்கு சொல்லும் போதுதான் அந்த கதவு திறக்கப்படும். அதே போன்று அப்ப முதல்ல சொர்க்கத்தில் நுழையக்கூடியவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று முதலில் நுழையக்கூடிய சமுதாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயம். அதே போன்று மூன்று ஷஃபாத்துடைய மூன்று வகையை சொன்னார் இமாம். எத்தனை வகை சொன்னாரு? மூன்று வகை. சொல்லுங்க அந்த மூன்று வகை. 2 ஷஃபாத் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும், அப்படித்தானே? 2 அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் உரியது. 3வது எல்லோருக்கும் உரியது. சரியா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் உரிய 2 ஷஃபாத் என்ன? விசாரணைக்காக செய்யக்கூடிய அந்த ஷஃபாத். அடுத்தது அந்த சொர்க்கம் திறக்கப்படுவதற்காக, சொர்க்கத்துடைய வாயில் திறக்கப்படுவதாக செய்யப்படும் ஷஃபாத். இது யாருக்குரியது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் உரியது. பொதுவாக எல்லோருக்கும் உரிய ஷஃபாத் எது? நரகத்துக்குரிய அவங்களோட பாவங்களும் காலத்தை என்ன செய்வாங்க? ரெண்டு இமாமுடைய ஷேகுல் இப்னு தய்மியா 2 விஷயம் சொல்றாங்க. என்ன? நரகத்துக்கு தகுதியானவர்களை ஷஃபாத்தின் மூலம் வெளியாக்குவது, அடுத்த நரகில் நுழைவிக்கப்பட்டவர்கள் நரகிலிருந்து ஷஃபாத்தின் மூலம் வெளியேற்றப்படுவது என்ற கருத்தை ஷேகுல் இப்னு தய்மியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இது எல்லோருக்கும் என்னது உரியதாக, எல்லோருக்கும் பொதுவாக நபிமார்கள், உண்மையாளர்கள், மலக்குகள், மூமீன்கள் எல்லோருக்கும் உரியதாக வரக்கூடிய ஷஃபாத்தாக இது இருக்கிறது என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். அடுத்தாக முக்கியமான விஷயம் படிச்சோம். என்ன சொல்லுங்க? அடுத்த முக்கியமான விஷயம், யாருடைய ஷஃபாத்தும் இன்றி அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் அருளால் அல்லாஹ் என்ன செய்வான்? நரகத்திலிருந்து பாவிகளை என்ன செய்வான்? வெளியேற்றுவான் என்ற விடயத்தை நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? நரகத்தில் இன்னும் இடம் இருக்கும் போது அதற்கென்று அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னும் மக்களை படைத்து நரகத்தில் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் என்ற விடயம் இதை நாங்கள் இன்றைய வகுப்பு நாங்கள் என்ன செய்தோம்? படித்தோம். சரியா? ஹைர். இதோடு நாங்கள் என்ன செய்வோம்? அகீதத்துல் வாசித்தியான் இந்த பகுதியை நாங்கள் நிறைவு செய்துவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் செல்லலாம். அடுத்த பகுதி என்ன? இந்த நூல் இல்லை, இந்த நூலுடைய அடுத்த பகுதி இன்ஷா அல்லாஹ் கதிரோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதை நாம் அடுத்த வகுப்பிலே வைத்துக் கொள்வோம். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதி நாங்கள் வளமையாக படிக்கக்கூடிய இன்னொரு நூல். உங்களுக்கு தெரியும், நூலுடைய பேர் என்ன? நாங்கள் எந்த நூல் படிச்சு வரோம்? ஜாதுல் மஆத், அப்படிதானே? ஜாதுல் மஆத் என்ற அந்த நூல், அது எந்த இமாமுக்குரிய நூல்? இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ். நாங்க சென்ற வகுப்புல கடைசியாக எதை பத்தி படிச்சோம்? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். கடைசியாக நாங்க சென்ற வகுப்பில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள்ல அவர்கள் பேணிய ஒழுங்குகள், வார்த்தைகள்ல பேணிய ஒழுங்குகள் சம்பந்தமான சில விஷயங்கள் நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் படித்தோம். அதுல கொஞ்சம் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துல உள்ளது ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக தெளிவானதாக இருக்கும். மிக தெளிவாக நிறுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? பேசுவார்கள். தேவையற்ற விடயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பேச மாட்டார்கள். நபி அவங்களோட மௌனம் தான் என்ன செய்யும்? மிக நீண்டதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அருளை ஆதரவு வைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க? பேசுவாங்க என்ற போன்ற பல விடயங்களை நாங்கள் அதில் என்ன செய்தோம்? அதில் நாங்கள் பார்த்தோம். புரியுதவங்க சொல்றது? அந்த தொடர்ல என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம், அந்த தொடர்ல நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? சில சஹாபாக்களுக்கு அவர்களாகவே என்ன செய்வாங்க? சில புனைப்பெயர்களையும் சூட்டுவாங்க. நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படி புனைப்பெயர்களை ரசூலுல்லாஹ் சூட்டுவார்கள். உதாரணமா நீங்க எடுத்தீங்களா, ஒரு முறை ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க, ஃபாத்திமா மகள்ட வீட்டுக்கு வராங்க. மகள்ட வீட்டுக்கு வந்தா யார் இல்லை அங்க? அலி ரலியல்லாஹு அவர்கள் அங்கு இல்லை. அலி அவர்கள் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அதை பற்றி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, என்ன 2 பேருக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு சின்ன பிரச்சனை. அப்ப அவர் போயிட்டு என்ன செய்யறாரு? பள்ளியில தூங்குறார். பள்ளியில அவர்கள் தூங்கும் போது மண் அவங்கள மேல படிந்து இருக்கிறது. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கும் யா அபா துராப், மண்ணின் தந்தையை எழுவீராக. அவன் சொல்றது
அப்போ சில பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் அலி ரலியல்லாஹு அன்ஹு விமர்சிப்பதற்காக இந்த பேரை பயன்படுத்திக்கலாம். சரியா? பயன்படுத்தும் போது சஹாபாக்கள் சொல்றாங்க அதுதான் அவங்களுக்கு விருப்பமான பேர். இவர்கள் இதை சொல்லி விமர்சிக்கிறாங்க, இந்த பேர் தான் அவர்களுக்கு என்ன மிக விருப்பமான பேர். நபி அவர்கள் அவங்களை அழைத்த மண்ணின் தந்தை என்று அழைத்த பேர் தான் அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரிய. சுப்ஹானல்லாஹ். அப்படி என்ன செய்யறாங்க சொல்வதை பார்க்கிறோம். அவங்க மிக விரும்பினாங்க அந்த பேரை. அதே போன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க சிறிய பிள்ளைகளையும் அப்படி புண்ணியத்தை கொண்டு என்ன செய்திருக்காங்க அழைத்து இருக்கிறான். இல்லைங்க சொல்றது ஒரு ஒரு சிறிய அந்த ஒரு பறவை குஞ்சை வைத்து கொண்டு ஒரு ஒரு வரலாறு படிக்கிற மாதிரி ஒரு சிறிய ஒரு சஹாபி உடைய மகன் வரக்குள்ள அதுல வந்து யா அபா உமேர் மா ஃபஅலன் நுகைர் என்று ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. இல்லைங்களா? அபு உமேரே உங்களோட பறவைக்கு என்ன ஆனது அப்படி என்று கேட்கக்கூடிய செய்திகள் இருக்கிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க இவ்வாறு தனது மனைவிமார்களுக்கு இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு பொறுத்தவரையில அவங்க வந்து உம்மு அப்துல்லான்னு செய்யப்படுவாங்க, அழைக்கப்பட்டார்கள். அந்த இவ்வாறான பெயர்கள் இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க புண்ணியத்தை வந்து வைத்திருக்கிறாங்க என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வழிகாட்டல் இதில் கொடுக்கப்படுது. அதே போன்று அடுத்ததாக சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, இப்போ யாருக்காவது குழந்தை இருந்தா அந்த குழந்தையுடைய பேரை வைத்து என்ன செய்வாங்க அந்த புண்ணியத் அந்த புனை பேரை சொல்லி அழைக்கக்கூடிய அந்த முறை. அவ்வாறு அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை இல்லாதவர்களுக்கும் அப்படி செய்திருக்கிறாங்க என்பதையும் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க எனது பெயரை நீங்கள் வையுங்கள், அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் என்ற பெயர், எனது புண்ணியத்தை கொண்டு நீங்க என்ன செய்யாதீங்க அழைக்காதீர்கள். புண்ணியத்தண்டா என்ன காசிம் அபுல் காசிம் ரசூலுல்லாஹ் மகன் காசிம். சிலவங்க வந்து ஒரு முறை சந்தையில் அபுல் காசிம் அழைக்கும் போது ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்தாங்க, அவர் சொன்னாங்க உங்களை அழைக்கல. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க இவ்வாறு வைப்பதை தடை செய்தாங்கன்றதை பார்க்கிறோம். இந்த செய்தி வருகிறது புகாரி முஸ்லிம்ல. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது இந்த இஷாண்ட வார்த்தை தானே இஷா நாங்க எதுக்கு சொல்லுவோம், இஷாவுடைய தொழுகைக்கு சொல்லுங்க இஷாண்டு. அப்ப சிலவங்க வந்து என்ன செய்யறாங்கடா இந்த கிராமப்புறத்தில் உள்ளவங்க இந்த இஷாக்கு வந்து அத்தமான்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அத்தமான்னு சொல்றாங்க. இவ்வாறு வந்து அதை மிகைக்க நீங்க விடக்கூடாது. ஏன்னா இஷா என்பது குர்ஆன்ல வரக்கூடியது என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனா இதுக்கு அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா அத்தமா என்ற வார்த்தை ஹதீஸ்ல வந்து இருக்கிறது, இஷாவுக்கு வந்திருக்கிறது, அத்தமாண்ட வார்த்தையும் வந்திருக்குது, இல்லாம இல்ல. இதுல இந்த ரெண்டு ஹதீஸையும் இணைத்து தான் அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. என்ன செஞ்சிடக்கூடாது, மொத்தமாக இஷாவை விட்டுட்டு அத்தமாவை மட்டும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது என்ற ஒரு விளக்கத்தை இந்த இரண்டு ஹதீஸையும் இணைத்து சொல்கிறார்கள். அத்தமா என்றது அந்த இரவுல பிந்திய இரவு லேட்டாய் அந்த ஒட்டகங்கள் வந்து பால் கறக்கக்கூடியதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ற அமைப்பில் வரக்கூடியது. அதை வைத்து அத்தமான்னு சொன்னார்கள். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த திராட்சைக்கு வந்து அந்த ஒரு வார்த்தையை கருமண்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. கருமண்டா கண்ணியமானது. ரசூலுல்லாஹ் இதை தடுத்தாங்க. கண்ணியமானது என்று சொல்லும் போது சொல்லுவாங்க ஒரு மூமினுடைய உள்ளம் தான் கண்ணியமானது, ஒரு மூமினுடைய உள்ளம் தான் கண்ணியமானது, இதற்கு நீங்க இப்படி இதை சொல்லாதீங்க என்று தடுத்தாங்கன்ற ஒரு செய்தியும் புகாரி முஸ்லிம்ல வருது. அதை இதில் குறிப்பிட்டாரு. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் தடுத்த ஒரு விடயம் தான் முத்திர்னா பினவி கதா என்ன இன்ன நட்சத்திரங்கள் மூலம் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம் என்று சொல்வதை சொல்லுவாங்க தடுத்து இருக்கிறாங்க. அதே போன்று மாஷா அல்லாஹு வஷியத் என்று சொல்வதை தடுத்து இருக்கிறான். மாஷா அல்லாஹு வஷியத் என்ன அர்த்தம், அல்லாஹும் நீங்களும் நாடியபடி நடந்தது என்று சொல்வதை தடுத்து இருக்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றாங்க, நீங்க இல்லாட்டி ஒன்றுமே இல்லைன்றான், நீங்க இல்லாட்டி அது நடந்தே இருக்காது. அதெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ் தடுத்தது, ரசூலுல்லாஹ் தடுத்தது அல்லாஹ் நீங்கள் நாடியபடி அதே தடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் படைக்கப்படுவது வானம் பூமி படைப்பது 50,000 வருடங்கள் அது என்ன செய்யப்பட்டது, எல்லாம் எழுதப்பட்டு விட்டது. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை மனிதனுடைய நாட்டத்தோடு இணைக்கலாமா? இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன தாண்டி போகுது. அல்லாஹ்வே இல்லை, நீங்க தான், நீங்க இல்லாட்டி அவ்வளவுதான் என்ற மாதிரி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி எடுத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் தடுத்த விஷயம் தான் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல சத்தியம் செய்வ ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, தடுத்தார்கள். புரியுதா சொல்றது? அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இதுல சொல்றப்ப சிலவங்க சொல்லுவாங்க தானே, அவன் இந்த செயலை செஞ்சா சத்தியம் பண்ணி சொல்றான் அவன் காஃபிர் தான், அந்த மாதிரி அப்படியான வார்த்தையில பயன்படுத்துவாங்களே.
இது போன்று வார்த்தைகளை பயன்படுத்த ரசூலுல்லாஹ் தடை செஞ்சான். இப்படி அதான் இது சொல்றாரு, ஹோ யஹூதியூன் வனஹோ இன் ஃபஅல கதா, அவன் இப்படி செஞ்சா அவர் யஹூதி தான் இல்லைங்களா? இப்படி சிலர் சொல்லுவாங்க தானே. இந்த மாதிரி சொல்வதை, சில சத்தியம் விட்டு சொல்வதெல்லாம் ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்வதை தடுத்திருக்கிறாங்க. அதே போன்று ஒரு எஜமான் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு எனது அடிமை பெண்ணே என்ற வார்த்தைகளை சொல்வது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்வது தடுத்து இருக்கிறான். புரியுதா? இதெல்லாம் பாருங்க, இப்ப எவ்வளவு முக்கியமான விஷயங்கள். அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் சில வார்த்தைகள், இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஹபுசத் நப்சி என்று சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ஹபுசத் நப்சி என்று சொன்னா எனது நப்ஸ் வந்து கெட்டு விட்டது. எப்படி சொல்றது? எனது நப்ஸ் வந்து என்னது கெட்டு விட்டது என்று அப்படி சொல்றதை ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறான். சிலவங்க அப்படித்தானே, தங்களுக்கே ஏசி கொள்வாங்க தானே, அப்படி கூடாது. ஹபுசத் நப்சி என்பதற்கு பதிலாக எனது நப்ஸ் வந்து சகில கனமாகி விட்டது, கனத்து விட்டது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. அதே போன்று ஷைத்தான் நாசத்தை தழுவட்டும் என்ற வார்த்தை, இது போன்ற வார்த்தைகளை சொல்வதை தடுத்து இருக்கிறாங்க. அதே போன்று துஆ கேட்கும் போது அல்லாஹ் மக்ஃபிர்லி இன் ஷிஅ்த சொல்வதை தடுத்து இருக்கிறாங்க. எப்படி சொல்லக்கூடாது? அல்லாஹ் மக்ஃபிர்லி இன் ஷிஅ்த என்ன அர்த்தம்? அதான் நீ நாடினால் என்னை மன்னிப்பாயாக என்று இவ்வாறு சொல்ல ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தை திட்டுவதை தடுத்தாங்க, காற்றை திட்டுவதை தடுத்தார்கள், காய்ச்சலை திட்டுவதை தடுத்தார்கள், சேவலை திட்டுவதை தடுத்தார்கள். அதே போன்று ஜாஹிலிய அழைப்புகள், எப்படி ஜாஹிலிய அழைப்புகள் ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள். அதே மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்ன சிலவங்க என்ன செய்யறது, தங்களுடைய குலப்பெருமைகளை சொல்லுவாங்களே, அப்படி பேசுவது ரசூலுல்லாஹ் தடுத்து இருக்கிறாங்க என்ற விஷயங்களை இதெல்லாம் எதோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள் சொல்லுங்க பாபு? இதெல்லாம் இதோட வார்த்தைகளோடு தொடர்பட்ட ஒழுங்குகள். இப்ப நீங்க பார்த்து, இப்ப நீங்க நாங்க பார்த்து இந்த வார்த்தைகளுடைய ஒழுங்குகள் இவ்வளவு சொல்லி தந்திருக்கும் போது பாடம் முடிஞ்சா பாடத்துக்கு வெளியே வாரு. அதாவது இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல ஓதக்கூடிய இந்த மௌலிது வரிகள் இருக்கே, அதில் உள்ள விஷயங்களை பார்த்தீங்கன்னா அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் தாண்டி அப்படித்தானே நபி அவர்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய இடத்துல. நோயை குணப்படுத்துறது, பாவங்கள், இதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய விஷயமா இல்லை. நோயை குணப்படுத்தணும், ஷாஃபி அல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னான், அந்த ஷாஃபி, நீ தான் ஷாஃபி, குணமளிப்பவன் என்று தெளிவாக வருது. இப்போ நபியை என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார்கள். பாவங்களை மன்னிப்பவன் அல்லாஹ், அந்த இடத்துல கொண்டு போய் நபியை வைக்கிறார்கள். இப்படிதான் சொல்லுது, தேவைகளை நிறைவேற்றுவது, கஷ்டம் துன்பங்களை நீக்குவது, இப்படியான வார்த்தைகள் எல்லாம் கொண்ட ஒரு ஆபத்தான ஒன்றாக என்ன செய்து இந்த மௌலிதுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. இதெல்லாம் எவ்வளவு, அதாவது ஒருத்தனை மார்க்கத்தை தீனை விட்டே வெளியேற்றக்கூடிய ஷிர்க் அதில் இருக்கிறது. இதெல்லாம் புனிதமாக நினைத்து என்ன செய்யறாங்க? படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு வேதனை அளிக்குது வார்த்தைகள். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பேணுதலை மேற்கொண்டு இருக்கிறாங்க. இவ்வளவு பாருங்க, ஹுதைபியாவுடைய அந்த காலை பொழுதுல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை சொன்னாங்க? அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? அல்லாஹ் உங்களுடைய இறைவன், உங்களுடைய ரப் என்ன சொன்னான் தெரியுமா? இன்றைய காலை பொழுதை சிலர் காபிர்களாக காலை பொழுதை அடைந்திருக்கிறார்கள். சிலர் காலை பொழுதை காபிர்களாக அடைந்திருக்கிறாங்க. என்ன சொன்ன வார்த்தை? அவங்க என்ன சொன்னாங்க? இந்த நட்சத்திரங்கள் மூலம்தான் எமக்கு மழை கிடைத்தது. என்ன, இந்த நட்சத்திரங்கள் மூலம்தான் நாம் மழை பொழிவிக்கப்பட்டோம். இதுதான் சொன்ன வார்த்தை. அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள். அதிகாரம் அங்க யாருடைய அதிகாரம்? அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். இந்த ஹதீஸ் எல்லாம் ஒருத்தர் படித்தால் சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எப்படி சொல்ல முடியும்? சுப்ஹானல்லாஹ். அதுல நீங்க வார்த்தையில பாத்தீங்கன்னா, குற்றம் செய்தவனே நீங்க அவரிடத்துல அடையாளம் தேடு, யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய தூதரிடம். இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஆபத்தான வார்த்தைகள் அதில் இருக்கின்றன. நறுமையான சகோதரர்களே, உண்மையில இதுல மிகப்பெரிய கவலை, இதை மஸ்ஜிதில் வைத்து ஓதிக்கொண்டிருக்கிறான். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுக்குரியவைகள். வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅ அல்லாஹி அஹதா. அந்த மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வோடு நீங்க வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது? அழைக்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். அவ்வளவு மஸ்ஜித் என்ற அந்த மஸ்ஜிதுல, அந்த தூய்மையான இடத்துல இந்த ஷிர்க் அரங்கேற்றுவது என்பது இன்னும் நிறைய பேர் என்ன அதுக்கெல்லாம் ஒரு கொந்தளிக்கிற மாதிரி விலங்கல்ல. நீங்க அவன் சொல்றது உண்மையில வேறு வேறு பாவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ரோஷம் அதை விட கடுமையாக இதுக்கு வர வேணும். அப்படியா இல்லையா? உதாரணம் வைங்களே, ஒருத்தர் மஸ்ஜிதுக்குள்ள ஒரு சிகரெட்டை புகைத்த என்ன குடிக்கிறாருன்னு வைங்களே, பார்த்தோன்னு எல்லாருக்கும் என்ன வரும்?
கடுமையான ஒரு கோபம் வருமா இல்லையா? அடே மஸ்ஜிதுக்குள்ள இதை செய்யறாண்டு. ஷிர்க்குக்கு இது வருதா? இப்ப நினைச்சு பாருங்க, ஷிர்க்குக்கு என்ன செய்யறாங்க? அங்கெல்லாம் அது புனிதமாகத்தான் பார்க்கப்படுது. அதுக்கு என்ன செய்யுது? பள்ளியுடைய இமாமன் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து அந்த பாவத்தை செய்யறான். இதை பார்த்தோன்னே யாருக்காவது இது இவ்வளவு மோசமான வார்த்தைகள் இதுல இருக்கிறது, இது மஸ்ஜிதுல ஒரு முஸ்லிம் மஸ்ஜிதுக்கு வெளியே சொல்லக்கூடாது, மஸ்ஜிதுக்குள்ள இதை எப்படி சொல்ல முடியும்? அந்த உண்மையில் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் இன்னும் எதை உணரல? இந்த ஷிர்க்கை சரியாக அதனுடைய ஆபத்தை உணரவில்லை, தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை, ஏகத்துவத்துடைய முக்கியத்துவத்தை உணரல, பித்அத் எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணரல என்றதை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இது என்ன செய்யணும்? படித்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்க, திரும்ப 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 தௌஹீத் என்ன செய்யணும்? சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஷிர்க் எச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நம்மை ஏகத்துவத்தில் நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும், சுன்னாவில் நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். உண்மையில் நீங்க எடுத்தீங்கன்னா சுன்னாவை உண்மையில் நேசிப்பவர்கள் யார் என்றால் பித்அத்தை கடுமையாக வெறுக்க வேண்டும். பித்அத் கடுமையாக நாங்கள் பித்அத்தை வெறுக்க வேண்டும் இல்லைங்க அவங்க சொல்றது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கவலை என்னவென்றால், பித்அத்துகளை முன்னின்று யார் செய்யறாங்கண்டா? மார்க்கத்தின் காவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். நாங்க தான் மார்க்கத்தின் காவலர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னின்று பித்அத்தை செய்கிறார்கள், ஷிர்க்கை செய்கிறார்கள். இவ்வளவு கவலை அளிக்குதுன்னு பாருங்க. யார் இந்த தீனை பாதுகாப்பது? யார் இந்த தீனை பாதுகாப்பது? யார்? உண்மையில தீன் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான 2 இடம் தான் இது. எது? ஷிர்க்கும் பித்அத்தும். இந்த ரெண்டும் மிக ஆபத்தானவை. இந்த இரண்டும் நுழைவிடாமல் தடுப்பதற்கு அல்லாஹுடைய தூதர் என்னென்ன வழிகாட்டல்களை தந்தாங்க கொஞ்சம் சிந்திக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு உரையிலும் ரசூலுல்லாஹ் எதை எச்சரித்தாங்க? மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு உரையிலும் சொன்னாங்களா இல்லையா? எவ்வளவு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இதிலெல்லாம் உண்மையில் நாங்கள் சுன்னாவை நேசிக்கிறோம் என்றால் பித்அத்தை வெறுக்க வேண்டும். பித்அத்தின் மக்களை தடுப்பதற்கான இதுக்கு நாங்கள் என்ன முயற்சிகள் செய்கிறோம் அப்படி சிந்திக்கணுமா இல்லை? இந்த பித்அத்திலிருந்து மக்களை தடுப்பதற்காக நாம் என்ன முயற்சிகளை மேற்கொள்கிறோம்? ஷிர்கிலிருந்து மக்களை தடுப்பதற்கு நாங்கள் என்ன முயற்சிகளை மேற்கொள்கிறோம்? இப்போ நினைச்சு பாருங்க, ஆரம்பத்தில் இருந்த தாவால இருந்த அந்த வீரியம் எல்லாம் இப்ப இருக்குதா? அப்படியா இல்லையா? ஆரம்பத்தில் அந்த தாவால இருந்த இந்த வீரியம் ஷிர்கிலிருந்து மக்களை தடுக்கிறதுக்கு, பித்அத்திலிருந்து மக்களை தடுக்கிறதுக்காக அந்த வீரியம், அந்த வேகம் எல்லாம் இப்ப இருக்குதா? குறைஞ்சிருக்குதா? நினைச்சு பாருங்க. ஆனா பித்அத் செய்யக்கூடியவர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க, ஷிர்க செய்பவர்களும் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே தாவாவை பொறுத்தவரையில அது நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நபிமார்களை திரும்ப திரும்ப அனுப்புறான்டா, எதுக்கு அனுப்புறான்? அந்த பாவங்கள் நடக்குது, நபிமார்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடக்கும் போது திரும்ப திரும்ப நபிமார்கள் அனுப்பப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அது மாதிரிதான் தாவா. தாவா என்பது நடந்து, இதுல மிக பேஸ் இதுதான். அவன் சொல்ற என்ன, மிக அழுத்தமாக தௌஹீத் சொல்லப்படும். ஆனா எங்கட பெரும்பாலும் நீங்க ஏனைய பள்ளிகள், தௌஹீத் அல்லாத பள்ளிகளை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அவர்களுடைய உரைகள் எடுத்தீங்கன்னா தௌஹீதுக்கு அழுத்தம் இருக்காது, ஷிர்க்குக்கு எச்சரிக்கை அங்க பலமா வராது. சில நேரம் பார்த்தீங்கன்னா சிலருடைய தாவாவுடைய பிரச்சாரத்துல அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஊரில் உள்ள எல்லோரும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். அதுதான் எங்களோட தாவாவுடைய இலக்கன்றான். இந்த ஊர்ல உள்ள, இந்த கிராமத்தில் உள்ள எல்லோரும் தொழுகையாளிகளாக மாற வேண்டும். நல்ல விஷயம்தான், இதெல்லாம் தவறு கிடையாது அவன் சொல்றது. ஆனால் நபிமாவுடைய தாவாவுடைய முதன்மையான அம்சம் எது என்றால், ஊர்ல உள்ள எல்லோரும் தௌஹீத்வாதியாக மாற வேண்டும். யாரா மாற வேண்டும்? ஏகத்துவவாதியாக மாற வேண்டும். ஏகத்துவவாதியாக, ஷிர்க்கிலிருந்து விடுபட்டவர்களாக. அதுதான் இலக்கு. என்ன, ஒருத்தன் தொழுறான், தொழுகையாளி, ஆனா ஷிர்க் செய்யறான், அவன தொழுகையில எந்த ஒரு பயனும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை இல்லையா? ஒரு ஜோதிடரிடம் ஒருவன் போய் ஒன்றை கேட்டாலே அவன் 40 நாளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படியெல்லாம் இருக்கு. எனவே நறுமையான சோழ அந்த அடிப்படையில இந்த விஷயங்களை நாம் மிக கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். அதாவது மக்களை நாங்க ஷிர்க்கிலிருந்து மீட்கக்கூடிய விஷயம், பித்அத்திலிருந்து மீட்கக்கூடிய விஷயம், இந்த தஅவா தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கீங்க. நாங்க இப்ப நினைக்கிறோம் என்ன தெரியுமா, இதெல்லாம் இப்ப சொல்ல தேவையில்லை, இதெல்லாம் மக்கள் விளங்கிட்டாங்கன்னு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை அருமை சகோதரர்களே, இது தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும், சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இதோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.